வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 minutes டிரைவ்ல நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். ஆன் ரோட்ல நம்ம கொடுத்துருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரைக்குமே நமக்கு மெட்ரோ ஆக்சஸ் வந்து நமக்கு வரப்போகுது. வீடு கட்டிட்டு உடனே வரணும் அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வீடுங்க வந்து ஆல்ரெடி இருக்கு, டெவலப் ஆகியிருக்கிற ஏரியால தான் நம்ம சைட் கொடுத்துட்டு இருக்கோம். 4,999 per square feet நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேட் ஹைவேக்கு ஒட்டினா மாதிரியே நம்மளோட சைட் இருக்கு. ஃபேமிலியா வந்து சைட் விசிட் பண்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேப்மே நம்ம ப்ரொவைட் பண்றோம். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். 24 feet 30 feet ரோடு வந்து நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். சைட் உள்ள வரைக்கும் நமக்கு EBமே கொடுத்துருக்கோம் சார். டெவலப்மெண்ட் டுடே அப்ரிசியேஷன். இது வந்து 8 வழிச்சாலையா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸ்ரீநிகேந்த ஸ்கூல் பாடசாலை இருக்கு. ஸோ ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. பட்ஜெட் ரேஞ்சில் வெறும் 30 ஃபிளாட்டுங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்க் லோனுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கத்துல இருக்கிற ஹைவே பிளாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல நீங்க எதுக்காக சொத்து வாங்கணும், இந்த இடத்துல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பக்கத்துல இருக்கிற பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். பிரதீக் சால மீட் பண்ணது. சோ அடுத்து ஒரு சைட் பட்ஜெட் ரேஞ்சில வெறும் 30 பிளாட்ல ஆன் ரோடு பேஸ் சைட் கொண்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நேம் பாத்தீங்கன்னா நந்தகுமார். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் மன்னிவாக்கம். சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா பவானி பிளேஸ் சார். ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ எந்த ஒரு சைட் எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நாங்க போகும்போது சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பிளான்டேஷனா தான் இருக்கும். வீடுகள் நம்ம கண்ணு கேட்டுற தூரம் இருக்காது. ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தியில வீடுகளுக்கு மத்தியில ஒரு 30 பிளாட் கொண்டு வந்திருக்கீங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது சொல்லுங்க. பவானி பிரிஸ் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா 6-way ட்ராக்ல நம்மளோட சைட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லான்ச்சிங் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டை. இப்போ லான்ச் பண்ண ஒரு 2 நாளைக்குள்ளேயே 8 பிளாட் வரைக்கும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ஃபேமிலி ஆளுங்க இது எதுக்காக உடனடியாக வாங்கணும் சார்? உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பிளான் வச்சிருக்கிறவங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி தான் நம்ம சைட் கொடுக்குறோம். நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம சைட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வரீங்க ஒரு வீடு கட்டிட்டு உடனே வரணும் அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி ஆல்ரெடி எல்லாமே வீடுங்க வந்து ஆல்ரெடி இருக்கு. புதுசா வந்து டெவலப் ஆக வேண்டிய ஏரியா கிடையாது. ஆல்ரெடி டெவலப் ஆகியிருக்கிற ஏரியால தான் நம்ம சைட் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா சைட்டுமே நம்ம அப்படிதான் கொடுக்குறோம். சூப்பர் பிரதர். இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா லேண்ட்ல போடக்கூடிய படம் அப்ரிசியேஷன், நம்மளோட லேண்ட்ல போடக்கூடிய படம் டபுள் அப்ரிசியேஷன்ங்கிறது தான் பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல மொத்தம் 30 பிளாட் இருக்கு. நீங்க 8 பிளாட் கம்ப்ளீட்டா சேல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. பேலன்ஸ் இருக்கிற பிளாட்டுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு, ஓப்பனிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். பவானி பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,500 per square feet வந்து நம்ம கோட் பண்ணியிருந்தோம். சூப்பர். ஸோ இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா 4,999 per square feetக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வீடியோல ஒரு ரேட்டு சொல்றாங்க ப்ரோ, நேர்ல போய் பார்த்தா ஒரு ரேட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க நடக்குமா? ஸோ நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வரீங்க பிளாட், நீங்க ஒரு கார்னர் பிளாட் எடுத்தாலும் சரி, நீங்க வேற எந்த பிளாட் எடுத்தாலும் உங்களுக்கு சேம் பிரைஸ் தான். நம்ம per square feet 4,999 தான். ஓகே, அந்த பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மற்ற சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட் வந்து ஒரு பிரைஸ் இருக்கும். ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் உங்களுக்கு அது ஒரு பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே ஈவன் ஒரே பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரைஸ் வந்து வேரியேஷன்றது கிடையாது. இது வந்து ஸ்டேட் ஹைவேங்க. ஸ்டேட் ஹைவேக்கு நியர்லன்னு சொல்றதெல்லாம் இல்ல, ஸ்டேட் ஹைவேக்கு ஒட்டினா மாதிரியே நம்மளோட சைட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பக்கத்துல 100 சைட் இருக்கலாம். அங்க போய் விலையை கேட்டு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட் 8,000 9,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்கும் போது இந்த பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே எல்லா பேருத்துக்கும் கம்மியான பட்ஜெட்ல ஒரு தரமான இடத்துல போய் சொத்து சேரணுமேங்கிறதுக்காண்டி தாங்க இன்னைக்கு பிரதர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரதர், பாக்குறவங்க உங்களை இப்படி கண்டக்ட் பண்றது பார்த்துட்டு நீங்க இல்ல சைட் போய் பார்க்கணும், இல்ல அது மோர் டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா என்னோட நம்பர் இருக்கும். ஸோ என்னோட நம்பர் கால் பண்ணீங்கன்னா நான் தான் உங்ககிட்ட பேசுவேன். டேரக்டா நான் பேசுவேன். நடுவில் இந்த மீடியேட்டர்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. நீங்க நம்பர் பார்த்துட்டு கால் பண்றீங்க, சார் எனக்கு சைட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ நாங்க நேரடியா வந்து டீடைல்ஸ் கொடுப்போம். ப்ராஜெக்டோட என்னென்ன டீடைல்ஸோ ப்ரௌச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களோட பிளேஸ்ல கஸ்டமர் பிளேஸ்ல நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு சார் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளே கேப் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஃபேமிலியா வந்து சைட் விசிட் பண்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேப்மே நம்ம
ப்ரொவைட் பண்றோம். ஓகே, கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சைட் வந்து பார்த்து சார் சைட் பிடிச்சிருக்கு ஸோ நான் புக் பண்றேன் அப்படின்னா புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கொடுத்து நீங்க ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். நீங்க டாக்குமெண்ட் வச்சு நீங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராப்பரா செக் பண்ணி தான் நம்ம லேஅவுட்டே வந்து கொடுத்துருவோம். ஸோ டாக்குமெண்ட் வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. ஒன்ஸ் லீகல் செக் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க சைடு ஓனா வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். 100% கரெக்டா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். ஸோ பிரதர், ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்துல ஒரு பிளாட்னு எடுக்கும்போது உள்ளாரக்கு எந்தவித அமெனிட்டிஸும் இருக்காது, வெறும் இடம் மட்டுமே இந்த பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளாட்டுக்குள்ள நம்ம என்னென்ன அமெனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோங்கிறத அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம கேட்டட் கம்யூனிட்டி தான் கொடுத்துருக்கோம். ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 feet 30 feet ரோடு வந்து நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அம்யூனிட்டி ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். சூப்பர். உங்களுக்கு இபியுமே உங்களுக்கு சைட் உள்ள வரைக்கும் நமக்கு இபியுமே கொடுத்துருக்கோம் சார். ஓகே, சுத்தில கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து செக்யூரிட்டி கொடுத்து ஒரு பிளாக் டாப் ரோடு கொடுத்து தனித்தனியா பிளான்டேஷன் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சைட்டுக்கும் பிளான்டேஷன் கொடுத்து சுத்தில கிரீனரியா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு சிட்டிக்குள்ள ஏற்காடு ஊட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரைவேட்டான ஏரியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு ஃபிளாட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னு எடுத்தோம்னா ஒரு 100 ஃபிளாட் 200 ஃபிளாட்னு இருக்கும். ஸோ அது பெருசா இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுறதுங்கிறது உங்களுக்கு 1 year 2 yearங்கிறது டைம் எடுக்கும். இந்த இடத்துல ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல 30 ஃபிளாட் தான் டெவலப்மெண்ட் டுடே அப்ரிசியேஷன். இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க நாளைக்கு வாங்க முடியாது. அதுக்கு தான் பிரதர் நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பிரதீக்ஷா டவுன் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு நியர்பைல இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் செட் ஆயிருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வெறும் 30 ஃபிளாட்டுங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஒரு 1 or 2 monthல கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஆமா, ஏன்னா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சைட் லான்ச்சே பண்ணல. ப்ரீ லான்ச்சிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 8 பிளாட் கிட்ட புக்கிங் வந்துருச்சு. ஸோ இந்த சைட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம இதுல இருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். இது வந்து 6 way ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னை சேலம் போற இது வந்து 8 way சாலையா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வந்து இது. ஸோ நியர்பைல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ நிகேந்த ஸ்கூல் பாடசாலை இருக்கு. ஸோ ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. பண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 minutes டிரைவ்ல நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு 10 minutesல நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். இன்னொன்று மெயினானது அப்ரிசியேஷன் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரைக்குமே நமக்கு மெட்ரோ ஆக்சஸ் வந்து நமக்கு வரப்போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மெட்ரோ ஆக்சஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் ஃபீட் எங்கேயே சொல்றேன் அடிச்சு சொல்றேன் ஒரு 9,000 10,000 கேரண்டீடா போகும் மக்களே. ஸோ இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஆளுங்க ஒரு ஃபிளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு 10 ஃபிளாட் வாங்கி போடுறதா இருந்தாலும் சரி, இந்த இடம் கரெக்டான இடம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு ஃபர்தர் டீடைல்ஸ் எனக்கு தெரிய வேண்டியது, நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாட் புக் பண்றோம். இதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பிளேசஸ் எல்லாம் நியர்பைல எவ்வளவு தூரத்துல இருக்கு சார்? அதுதான் சார், இப்போ உங்களுக்கு 5 minutesல நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்க இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், தென் உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு 8 வழி சாலை சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகுது. ஸோ அங்க சிப்காட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலாவும் உங்களுக்கு நியர்பை ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம மிடில் கொடுத்துருக்கோம் சார். ஸோ நீங்க இங்க இருந்து நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ஜிஎஸ்டி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு. ஸோ நீங்க இது வழியாவும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து ஒரு 15 minutesல நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்க இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 15 minutesல நீங்க ரீச் பண்ணிடலாம் சார். சரி, ஓகே பிரதர். பாக்குற மக்கள் வந்துட்டு எனக்கு பட்ஜெட் வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு என்கிட்ட கையில இல்ல, என்கிட்ட 1 or 2 lakhs தான் கையில இருக்கு. ஸோ அதை வச்சு நான் டவுன் பேமெண்டா கன்வெர்ட் பண்ணி மாத தவணையா மாத்திக்க முடியுமா? ஸோ கண்டிப்பா சார். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சைட் பிடிச்சிருக்கு, நீங்க பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பேங்க் லோனுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். பவானி பிரீஸ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஓவராலா 30 plots கொடுத்துருக்கோம், 30 plot கொடுத்துருக்கோம். 30 plotல ப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 plot கிட்ட புக்கிங் வந்துருச்சு. ஸோ கோட் பண்ணியிருந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,500 per square feet தான் கோட் பண்ணியிருந்தது. இப்போ லான்ச்சிங் ஆஃபரா 4,999 per square feetக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இதுக்கு மேல என்ன கைஸ் வேணும்? நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான். கீழே நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் நம்பர் ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கால் பண்ணுங்க. வீடியோல யார் பேசுறாரோ அவர் தான் அட்டென்ட் பண்ணுவாரு. A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வந்து சைட் வாங்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சைட் விசிட் வராங்க. சைட் விசிட் வரவங்களே புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், உங்க விலைக்கு அதாவது உங்க கையில இருக்கிற பட்ஜெட்டுக்கே நீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.